உயர்கல்வி நிறுவனங்கள்ல வந்து எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு அகைன்ஸ்டா நிறைய வன்முறைகள்லாம் நடக்குது. அங்க நிறைய பேர் மாணவர்கள் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வன்முறைக்கு ஆளாகிறாங்க. இந்த கேஸ்லாம் நிறைய வரவோ இப்ப யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2026 ஒரு புது சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி இந்த 2012 சட்டம் படி எஸ்சி எஸ்டியோட கம்யூனிட்டி தான் அது உள்ள இருந்துச்சு. இப்ப இதுல ஓபிசி ஆட் பண்ணிட்டாங்க. எப்படி ஓபிசி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோபம் வந்து இதனால அவங்க என்னத்தோட காரணம் என்ன? அப்படி ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்னா இப்ப ஓபிசி கேட்டகரியில நம்ம இஸ்லாமியர்களும் உள்ள வராங்க. அந்த ஒரு கோபம். இதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதா இஸ்லாமியர்களை, இது இந்து ராஷ்டிரமாச்சேன்னு பொங்கி எழுறாங்க. வருத்தமா இருந்துச்சு. வருத்தமான ஒரு நியூஸ். பாவம் ஏத்துக்க முடியல. ஏன்னா எனக்கு வேணாலும் போனாலும் பரவாயில்ல, எனக்கு கூட வேண்டாம், ஆனா அவனுக்கு போக கூடாது, ஆனா அவனுக்கு சலுகை போக கூடாது அப்படின்னு. அதாவது பொதுவா அந்த ஆண்டப்பு பரம்பெல்லாம் என்ன சொல்லிட்டு போன தெரியுமா, நம்மளாம் வந்து எந்த வகையிலும் பாதிக்கப்படல, நம்மளாம் வந்து சுதந்திரமா வாழ்றோம், நம்மளாம் ஆண்ட பிறப்பு, நம்மளாம் மேல் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு தருவாயில அவனை படிக்க வரும்போது தான் பார்த்தோன்னா பெரும் துயரம் அப்படியே பார்க்குறோம். ஐயோ நாங்களாம் ஆண்ட பிறமுறை, எங்களுக்கு வந்து சோதனையா அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்னா ஐஐடியில் ஆரம்பிச்சு ஐடி கம்பெனி வரைக்கும் பார்த்தோன்னா பார்ப்பனர்களோட ஆதிக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஐஐடி காலேஜ் எடுத்து பார்க்கலாம். நிறைய மாணவர்கள் பார்த்தோன்னா காஸ்ட் வைஸாகவும் மத ரீதியாகவும் பார்த்தோன்னா வந்தோன்னா துன்புறுத்தி அவங்க வந்து தூக்கு மாட்டி சாகிற அளவுக்கு வரும். தூக்கு மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் வந்து. அது மட்டும் இல்லாமல் அவங்க காலேஜ் விட்டு ஓடி போகணும்னு நிறைய பேர் இருக்கு. இப்போ அவங்க சொல்றாங்களே ஓபிசி வந்து நீங்க முஸ்லிம்ஸ் கொண்டு வந்துட்டீங்க, அவங்களெல்லாம் பாதிப்பே இல்லைன்ற பார்த்தோன்னா ஐஐடி சென்னை ஐஐடியில் பார்த்தோன்னா கேரளா சார்ந்த ஒரு முஸ்லீம் பெண் தான் மத ரீதியாக அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த 3% பீப்புளால் தான் மற்ற பீப்புள்ஸும் வந்து பாதிக்கப்படுறாங்க. காரணம் வந்து நாங்க வந்து உயர்ந்த ஜாதிகள், நாங்க வந்து கடவுளோட ஹெட்டில் பிறந்தோம், தலையில பிறந்த ஒரு பெருமை பற்றி இப்பதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் படிக்கிற மாணவர்கிட்ட வந்து சாதி பெருமை பேசி அவங்களை துன்புறுத்து விதமா செயல்படுத்தால்தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வராங்க. பாதுகாப்பு கேட்கறவங்களுக்கு அப்படிலாம் இருக்கா? இப்ப படிக்கிற பசங்களாம் இருக்கோம், நம்ம கிட்ட டேட்டாவே இருக்கு. பாத்தனா கடைசியா ஒரு 2019 இருந்து 24 வரை அந்த ஒரு 5 வருஷம் நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம்னா 1160 கேஸ் இருக்கு. கேஸ் டெஸ்கிரிப்ஷன் மட்டுமே லாஸ்ட் இயர்ல மட்டும் 378 கேஸ் வந்து. அதான் இதுல மெயினா பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி பீப்புள் மட்டுமே கிடையாது, ஓபிசி கேட்டகரி வர பசங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் எஸ்சி எஸ்டி தான் அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும், பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அது கிடையாது. ஓபிசின்னு பார்த்தோம்னா பார்ப்பனை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கீழ் சாதி தான்.